உலகத்தில் சில நட்புகள் பேசி காட்டாது, மௌனமா நேரத்துக்கு உதவி பண்ணும். அப்படி சொன்னா இந்தியா ரஷ்யா நட்பு தான் மனசுக்கு வருது. இந்த நட்பு வெறும் அரசியல் இல்லை, அது தாயக நம்பிக்கையின் அடையாளம். 1950களில் இந்தியா புதிதாக சுதந்திரமான நாடு. அப்போ அமெரிக்கா தரப்பு, சோவியத் யூனியன் தரப்பு என உலகம் முழுக்க பிளவானது. இந்தியா நான் அலைன் என்றாலும் ரஷ்யா மட்டும் நம்மை நெருங்கி வந்தது. ஜவஹர்லால் நேருவும் நிகிடா குருஷ்சேவும் தோழர்கள் போல பழகினாங்க. அதுக்கப்புறம்தான் ரஷ்யா, அப்போ சோவியத் யூனியன் நமக்கு அளவில்லா ஆதரவு தந்தது. எடுத்துக்காட்டாக பிலாய் ஸ்டீல் பிளான்ட், ஹால் ஃபைட்டர் ஜெட் டெக்னாலஜி, இஸ்ரோ ஸ்பேஸ் லான்ச் சப்போர்ட். 1971 பாகிஸ்தானுக்கும் இந்தியாவிற்கும் போர் ஏற்பட்டது. அமெரிக்கா, சீனா இரண்டு நாடுகளும் பாகிஸ்தானுக்கு துணை நின்றபோது ரஷ்யா மட்டும் இந்தியா பக்கம் நின்றது. ஒரு பெரிய இராணுவ கப்பல் படையை இந்தியன் ஓசனுக்கு அனுப்பி அமெரிக்காவுக்கு வார்னிங் கொடுத்தது. அந்த நேரம் தான் நட்பின் உண்மையான முகம் தெரிய வந்தது. உதவி கேட்காமலே உதவிய ரஷ்யா இன்று நம் இந்தியாவுக்கு இருக்கிற பல முக்கிய ஆயுதங்களுக்கு பின்னாலே ரஷ்யாவின் துணை இருக்கிறது. சுகோய் 30 MKI ஃபைட்டர் ஜெட்ஸ், பிராமோஸ் மிசைல், INS விக்கிரமாத்தியன் ஏர்கிராப்ட் கேரியர், S-400 மிசைல் சிஸ்டம், அதிரடி வான்வழி பாதுகாப்பு. இந்த நட்பு வெறும் கடிதங்கள் இல்ல, இரத்தமும் சதையும் போன்றது. உலகம் எப்படி மாறினாலும் இந்தியா ரஷ்யா நட்பு தோழ்மையும் நம்பிக்கையும் கலந்த உறவாக இருக்கும். இது பேசும் நட்பு இல்ல, செய்கிற நட்பு. அதனால்தான் இந்த நட்பு உலகம் முழுக்கும் ஒரு முன்னுதாரணம். நீங்களும் இந்த வீடியோ மாதிரி உணர்ச்சிகரமான வரலாற்று பயணங்களை ரசிக்கணும்னா நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை தொடருங்க.